இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 1ல் இருக்கிற கிளிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளிச்சஸை பார்க்கலாம். ஸோ கேம்குள்ளே போயிடலாம். ஸோ வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் இமான்ஸ் ஆஃப் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ வந்து கிளிச் நம்பர் 1 தான் பார்க்க போகிறீங்க. கிளிச் வந்து ஃபஸ்ட்டு கிளிச்சுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து வெளியில் போகணும். வெளியிலனா இது மேப்பை விட்டு வெளியில் போகிறத கிளிச் அது ஒன்று. நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகணும். அந்த ஜன்னலை இது பண்ணுறதா அதான் வீட்டை விட்டு வெளியில் போங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே வெளியில் போகலாம். ஓகே, வெளியில் போகலாம். அப்படியே கீழே இறங்கி திருப்பி இந்த சைட் போய் இது பண்ணணும். இந்த விண்டோவை குதிச்சு தான் ஏற வேற முடியும், இது வெளியில் வேற போக முடியும். அப்புறம் இந்த இது வந்து மேக்ஸிமம் கேம் விளையாடுற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு குனியணும், குனிஞ்சிட்டு ஒளிர பட்டன் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா குனியணும், குனிஞ்சிட்டு எந்திரிக்க பட்டன், அது எந்திரிக்க பட்டனும் ஒளிர பட்டனும் சேர்த்து ஒளிஞ்சது வெளியில் வர்றதுக்கு அந்த 2 பட்டனையும் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து குனிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த சைடில் வந்து ஆப்ஷனில் நீங்கள் எந்திரிச்சிருக்கிற மாதிரி காட்டும். இதுதான் நீங்கள் இந்த இதை பண்ணணும். எல்லாத்துக்குமே தெரியும் இது, இருந்தாலும் சொல்கிறேன். அடுத்து வந்து நீங்கள் இந்த இதை பண்ணிங்கன்னா மேப் போட்டு வெளியில் வந்து நான் கீழே விழுந்துட்டேன். ஸோ இந்த இதை நீங்கள் வந்து உழாமல் பார்த்துக்கணும். ஸோ அடுத்து நீங்கள் உழாமல் பாருங்கள். ஓகே, இப்படி நீங்கள் உழாமல் தான் நீங்கள் பார்த்து பண்ணணும். இப்போ வந்து திருப்பி இந்த இதை பண்ணலாம். இப்படி போய் குனிஞ்சிட்டு கேம் வேறு பிக்சல் ஆகிடுச்சு. சரி, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இது வந்து கொஞ்சம் அப்படி தான், கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து இது பண்ணுறேன். திருப்பி அதே இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. போக போக சரியாயிடும். நான் நிறைய வீடியோவில் வரல, இனிமேலும் வராது. இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து சரியாயிடும். நீங்கள் அந்த கிளிச்சை பார்க்கும்போது சரியாயிடும். ஓகே, திருப்பி நம்ம இப்படி போனால் இங்கே மேப்பை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. அடுத்து வந்து நீங்கள் இது மேப்பை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. மேப்புக்குள்ளே மட்டும் போயிடாமல் பார்த்துக்கோங்க. போனீங்கன்னா இந்த கிளிச்சுக்கு வந்து திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்து போங்க. கொஞ்சமாக மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மேப்புக்குள்ளே போய் விட்டுரும். இந்த மாதிரி கேமரா ஆங்கிளை மேலே வச்ச மாதிரி பண்ணுங்கள். போச்சு, மேப்புக்குள்ளே வந்துடுச்சு. திருப்பி இதை ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணணும். ஸோ பண்ணுவோம். ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி இப்படி வந்துட்டு கேமரா ஆங்கிளை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மேலே தூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மறுபடியும் மேப் போட்டு வெளியில் வந்துட்டேன். ஓகே, கேம் நார்மல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இப்படி மேலே பார்த்த மாதிரி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி தெரியும், கொஞ்சம் மேலே போகிற மாதிரி. அதே மாதிரி மேலே போக மேலே போயாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல ஹெல்ப்புன்னு இருக்கும். இது ப்ளஸ் சீக்ரெட் ப்ளஸ் கிளிச்சு. இந்த கிளிச்சு வந்து இந்த தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கதான் கிளிச்சு. ஸோ சீக்ரெட் ப்ளஸ் கிளிச்சு. ஸோ கிளிச் நம்பர் 1 இதுதான். ஓகே, இதுதான் கிளிச் நம்பர் 1. ஃபைனலாக இந்த கிளிச் நம்பர் 1 பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த கிளிச்சில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சீவேஜ் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். அதுக்கு வந்து ஸ்பைடர் கீ வேணும். அதுக்கு நம்ம புக்கு வைக்கணும். ஆனால் நான் இதில் புக்கு வைக்காமையே நான் வந்து இதில் இது போகலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே ஸ்டெப்பு தான் காரில் நான் இந்த வாட்டி காருக்குள்ளே போகிற மாதிரி அந்த இது பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள். அதே ஸ்டெப்பில் நான் இந்த இது பண்ணதுக்கப்புறம் திருப்பி மேலே போய் அடுத்து வந்து இந்த இடம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு திருப்பி இந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சு நீங்கள் அந்த சைடே போகிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த சீவேஜ்கிட்ட நீங்கள் குதிச்சிடுவீங்க. ஸோ அப்படியே நீங்கள் குனிங்க, இல்லைன்னா மேப்பை விட்டு வெளியில் போயிடுவீங்க. ஸோ குனிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர் வந்திருக்கும். இப்போ நீங்கள் இப்படியே போய் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் இங்கே தான் நிற்கும். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு தான். நீங்கள் அப்படியே முடிஞ்சளவு ஓடுங்க. ஓடிட்டு அப்படி இந்த இடத்துல போய் தப்பிக்க பாருங்கள். தப்பிச்சு அந்த ஷார்ட்கட் வழியாக தப்பிக்க பாருங்கள். இல்லைன்னா கண்டுபிடிக்க பாருங்கள். இல்லைன்னா அடி வாங்குங்க. சாரி, அடி இல்லை, கடி. அவ்வளோதான், கடிச்சு வச்சிருச்சு. ஸோ இதான் கிளிச்சு. அடுத்த கிளிச் பார்க்கலாம். அடுத்த கிளிச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் த கிளிச்சுக்கு வந்து நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். இது வந்து இப்படி போய் நீங்கள் அப்படியே இது கடியில் இந்த டேபிள் கடியில் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் பாத்ரூமுக்கு டெலிபோர்ட் ஆகிடுவீங்க. ஸோ டெலிபோர்ட்டேஷன் கிளிச்சு. ஸோ இது ஒரு கிளிச்சு. ஓகே, ஸோ இதான் கிளிச் நம்பர் 3. அவ்வளோதான். ஓகே, அடுத்த கிளிச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராணியை வெறுப்பேற்றுற மாதிரி தான் அடுத்த கிளிச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம நார்மலில் போயிருக்கலாம் ஃபஸ்ட்டு.
ஓகே நார்மலில் போயாச்சு, கேம் பிக்சல் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிராணியை வந்து வர வைக்கணும். ஓகே அங்கே கதவை திறக்கிறான். ஓகே கிராணி வந்துட்டா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்க தெளிவாக தெரியுது, ஓரளவு தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் அங்கே கீழே கட்டில் இருக்குல்ல அதுக்கடியில் ஒளியணும். கிராணி கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒளிங்க, திருப்பி இது மேலே கீழே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் எவ்வளவு உங்களால் டேப் பண்ண முடியுமோ அவ்வளோ டேப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ டேப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிச்சுவேஷனுக்கு மேலே கிராணி வந்து ஃப்ரீஸ் ஆயிடுவா. நீங்களே பாருங்கள் ஃப்ரீஸ் ஆகுறத. ஓகே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன், இருந்தாலும் பண்ணுவோம் கொஞ்சம். ஓகே அவ்வளோதான். இப்போ கிராணி ஃப்ரீஸ் ஆகிட்டா நீங்கள் என்ன பண்ணாலும் இனிமேல் கிராணி வந்து நகலவே மாட்டா. ஸோ இது 4th கிளிச்சு. ஓகே அடுத்து வந்து இந்த கிளிச் பண்ணுறதுக்கு வந்து கிளிச் 5 பண்ணுறதுக்கு வந்து ஸ்பைடர் கீ தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பைடர் கீ எடுத்துக்கலாம். ஓகே ஸ்பைடர் கீ எடுத்தாச்சு. ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு அந்த நேராக எங்கே போகணுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸ்பைடர் கீ இல்லை சாரி ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு எங்கே போகணுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸ்பெஷல் எந்த ரூமோ அந்த ரூமுக்கு தான் போய் இதை சொருகி இதை திறந்து அதுக்குள்ளே போய் இதை போனதுக்கப்புறம் அப்படியே இந்த செவத்தை ஒட்டிக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்பைடர் வராது. ஓகேவா, கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடி போனதுமே ஸ்பைடர் வரும். அடுத்து வராது, கொஞ்சம் அப்படியே நின்றும் அந்த இடத்துல. அடுத்து வரவே வராது. நீங்கள் கிட்ட கூட போய் பாருங்கள், வராது. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்கிற பொருளை தானே எடுக்கணும். அந்த பொருளை மட்டும் வேகமாக வந்து எடுங்க. ஸோ இதோட இதான் இந்த கிளிச் 5 கிளிச்சையும் பார்த்தாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து கிளிச் நிறையா போடணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நிறைய கிளிச் நான் போடுறேன். ஸோ பாய்.